நீங்கள் அடிமைகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விடுதலை ஆகும்படி அழைக்கப்பட்டவர். விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். வேற யார் உங்களை கட்டி வைக்க முடியும்? விடுவிக்கப்பட்டவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. Chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்னொரு முறை சத்தமாக எல்லாம் சேர்ந்து, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். இப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே? வேர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட்? 1 Corinthians 3 வாசிச்சிங்கன்னா அதில் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் சொல்லும் போது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய். இது ஆமாம், பெரிய பாஸ்ட்டுக்கு தான் நடக்கும்லாம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடனே யார் வந்துட்டார் உள்ள? உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். என்ன அர்த்தம்? ஆலயம்னா என்ன? தேவன் எங்கு வாசம் பண்ணுகிறாரோ அதுதான் ஆலயம், இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள வாசமாக இருக்காரா இல்லையா? அப்போ நீங்கள் யார்? சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள் யார்? நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஸ்பிரிட்டில் நம்ம மாறிட்டோம், ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம மாறலை அப்படின்றாங்க. ஃபிசிக்கலாக நம்ம மாறுவோம் ஒரு நாள். டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடக்கும். டிரான்ஸ்ஃபிகரேஷன் நமக்கு நடக்கும். ஆமாம், இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. நமக்குள்ள உருமாற்றம் நடக்கலை, ஆனால் என்ன நடந்திருக்கு? மறுரூபம் நடந்திருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்கள். நமக்குள்ள என்ன நடந்திருக்கு? மறுரூபம் நடந்திருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது நம்ம ஆவிய தேவன் ஆலயம்னு சொல்ல, நம்முடைய ஆத்மாவை தேவன் ஆலயம்னு சொல்ல, நம்முடைய எதை ஆலயம் சொல்றாரு? சத்தம் சர்ரத்தை ஆலயம். ஆமாம், கையை மேலே உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க சார். என் சர்ரத்தை தேவன் நேசிக்கிறார், என் சர்ரம் அவருடைய ஆலயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என் சர்ரத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். பாருங்க, என் சர்ரத்துக்குள்ள என்ன இருக்கார்? வாசமாக இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் அப்படிதான் இருக்கு பைபிளில். அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள், நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் அவர்களுக்குள்ள உலாவுவாராம். அவர்களுக்குள்ள உலாவி அவருடைய தேவனாய் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், இல்லையா? இப்போ முதல் வசனத்துக்கு வருவோமா? எடுங்க, 2 Corinthians 3:17. மறுபடியும் எல்லாரும் இப்போ வாசிங்க. இப்போ அந்த அறிவோட வாசிங்க. இப்போ நீங்களா யாரு? சத்தமா, நீங்களா யாரு? தேவனுடைய ஆலயம். ஓகே, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள் ஏன் எப்படி தேவனுடைய ஆலயமானீங்க? சொல்லுங்க. உங்களுக்குள்ள கரெக்ட், ஆவியானவர் உள்ள வந்ததுனால நீங்கள் என்னவா இருக்கீங்க? தேவன் உள்ள வந்ததுனால நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஆயிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உங்களுக்குள் வந்தபடியினால் நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஓகே, இப்போ அந்த முதல் வசனம் ஆகுவோம். 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. சத்தமா சொல்லணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே நல்லா ஆமென் சொல்ல மாட்டீங்க. எனக்கு பாவத்தை ஜெயிக்கவே முடியலங்க, சொல்லவே முடியாது. சொன்னால் இந்த வசனத்துக்கு வல்லமெல்லாம் போயிடும். சொன்ன அந்த வசனத்துக்கு பவர்லாம் போயிடும். பாவம் செய்கிறவன் தன்னுடைய சொந்த இச்சையினால் இழுப்புண்டு பாவம் செய்கிறாமே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் செய்வது. தேவன் அவனை பாவம் செய்ய வைக்கல, சாத்தான் கூட அவனை பாவம் செய்ய வைக்கல. சாத்தான் கூட என்ன பண்ணல? பாவம் செய்ய வைக்கல. ஒருவன் பாவம் செய்யும்போது எப்படி பாவம் செய்கிறான்? தன் சொந்த இச்சையினால் இழுப்புண்டு பாவம் செய்கிறான். இப்போ இப்படி சொல்கிறேனே, ஒரு வேளை ஈவில் ஸ்பிரிட் ஒருத்தனுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். எவ்வளவோ அசுத்த ஆவி நம்ம துரத்திருக்கோம், இல்லையா? அசுத்தாவி ஒருத்தனுக்குள்ளே இருக்குன்னு வச்சுப்போம். அந்த அசுத்தாவி
அவனை கொலையே செய்ய முயற்சிக்குமே தவிர கொலை செய்ய முடியாது. ஆமென் சொல்ல மாட்டேன். அப்படி கொலை செய்ய முடிந்திருந்தால் உலகத்தில் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? அவனுடைய பிரச்சனை என்ன? எல்லாரும் நரகத்துக்கு கொண்டு போனோம். டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிருக்கலாமே. அவன் துன்மார்க்கமாக இருக்கும் போதே, அசுத்தனா இருக்கும் போதே எல்லாரும் என்ன பண்ணிருக்கலாம்? மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கலாமே. பண்ண முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. மனிதன் அனுமதிக்காமல் செயல்பட, நல்லா ஆமேன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. அப்போ என்னால் இப்போ இவர் என்ன சொல்றாரு? அசுத்தாவி இருக்கும் போது, இல்லது பாவத்தில் கட்டப்பட்டிருக்கும் போது, இல்லை பிசாசோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது நாம் பாவம் செய்ய தூண்டப்பட்டோம். ஆனால் இங்கே பரிசுத்தாவி வந்த உடனே என்ன தருகிறார்? விடுதலையை தரலாம். ஒரு ஆமேன் சொல்ல கேட்குறேன். சத்தமாக ஆமேன் சொல்ல மாட்டீங்க. இது பாவத்துக்காக எழுதப்பட்ட வசனம் அல்ல. ஆனால் நான் அதை இணைச்சி சொல்கிறேன். அதையும் இணைச்சி சொல்ல வேண்டிய கடமைக்குள்ளே இருக்கிறேன் பாருங்க. அது பாவத்துக்காக மட்டுமே எழுதப்பட்ட வசனம் அல்ல. நோ, நல்லா கவனிங்க. அப்போது இன்னும் எப்படி சொல்லணும்னா, வேர் தெர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன இருக்குது? லிபர்ட்டி இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது. ஒரு ஆமேன் சொல்ல கேட்குறேன். அதுக்கு முன்னாடி மனிதன் கட்டப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறான், எல்லா விதத்துலையும் கட்டப்பட்டிருக்கிறான். இங்கே இவர் ஃப்ரீடம். எந்த மனுஷன் ஃப்ரீடம் உள்ள மனுஷன் சொல்லுவீங்க? சுதந்திரம் உள்ள மனுஷன் ஃப்ரீயாக இருக்கிறான்னு யாரை பார்த்து சொல்லுவீங்க? ஃப்யூச்சரை பற்றி கவலையே இல்லாத மனிதன் தான் ஃப்ரீயாக இருக்க மனுஷன். கரெக்டாக? ஏன்னா ஃப்யூச்சர் ரெஸ்டோர்டாக இருந்துச்சா, ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னா அவன் கவலை இல்லாதவன். இப்படி சொல்கிறேன். அப்படி யாராவது மனுஷன் உலகத்தில் இருக்கானா? பெரிய கோடீஸ்வரன் கூட கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது, ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் he is a free man. He is a free man. அல்லாஹ் ஆமென் சொல்ல கேட்குறேன். he is a free man. அல்லேலூயா. ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லுது? ஏன்னா ஆவியானவர் உள்ளே இருக்கும் பொழுது வேற எதுவும் வர முடியாது. நான் இப்படி சொல்கிறேன், நாளைக்கு ஒரு வியாதி வருதுன்னு வச்சுங்க, வர முடியாதுன்றேன். அந்த வியாதியில் நீங்கள் தோக்க முடியாதுன்ற. அதனால தான் பைபிள் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுது, யூ ஆர் அ ஃப்ரீ மேன். அல்லேலூயா. நீ சுதந்திரம் பெற்றவன். எப்படிப்பட்ட சுதந்திரம்? ஃபியூச்சர் இஸ் ஆல்ரெடி ரெஸ்டோர்ட். உன்னுடைய எதிர்காலம் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மேலே கையை உயர்த்தி ஆமென் சொல்ல விரும்புனா, அல்லேலூயா, அல்லே. அப்போ வியாதி வராதா? வர முடியாதுன்ற. வர முடியாதுன்னு. ஆமாம், இந்த 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 கண்ணோட்டத்தில் பார்க்கணும் பாருங்க. இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என் சர்ரத்தை அவர் நேசிக்கிறார், சர்ர பிரகாரமான எந்த உபாதையும் என்னை மேற்கொள்ள. ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆகையால் நான் கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஐ அம் a free man. நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன். ஆமாம், இந்த பணம் வரலாம், நான் என்ன ஆவேன்? அந்த ஒரியே தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் ஆல்ரெடி a free man. அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வரும். ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் உனக்கு சேவை செய்யும். மேலே கையை உயர்த்தி ஆமென் சொல்லிட்டீங்கன்னா, அல்லேலூயா. பணத்திற்கு நான் சேவை செய்யும்படி அடைக்கப்பட்டவன் அல்ல, பணம் எனக்கு சேவை செய்யும்படி உண்டாக்கப்பட்டது. எத்தனை நம்புறீங்க? அதை நம்புறவங்களும் ஆமென் சொல்ல கேட்குறேன். பணத்திற்கு சேவை செய்யும்படி அல்லது பணத்தை தேடும்படி நான் அழைக்கப்படல, பணம் என்னை தேடி எனக்கு சேவகம் செய்யும்படி அழைக்கப்பட்ட. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்படிதான் ஆவியானவர் எங்கே உண்டோ என்ன உண்டு? விடுதலை உண்டு. நல்லா ஆமென் சொல்ல கேட்குறேன். சத்தமாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுங்கள். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எனக்குள்ள வாசமாக இருக்கிறபடியினால், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால் நான் விடுவிக்கப்பட்ட நபர். ஆமென். நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா சத்தமாக ஆமென் சொல்ல கேட்குறேன். அப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்ல, இனிமேல் இந்த ஆவியானவர் வருவார்னா சொல்ல, ஏற்கனவே ஆல்ரெடி யூ ஹேவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ. உனக்குள்ளே ஆவியானவர் வாசமாய் இரு. ஆமென், ஆமென், ஆமென். எனக்குள்ளே எல்லாம் சொல்லுங்க. எனக்குள்ள ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். எனக்குள்ள ஆவியானவர் அசைவாடுகிறார். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அப்போ இந்த முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 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 ஐடியா முதல்ல வேணும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினால் நான் என்னவா இருக்கேன்? நான் விடுவிக்கப்பட்டவனாக இருக்கேன். இப்போ பிரச்சனை வந்த உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை. தினமும் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே பிரச்சனையே வர முடியாதுன்ற. நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் என்ன பண்ணலாம்? மலையே ஆனாலும், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆமாம், மித்திலேஷுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். அவங்கடா நான் செருபாபேல் ஓரமாய்.
ஆமாம், மித்திலேஷ் முன்பாக நீ சமபூமி ஆவா. ஏன்னா ஐ ஆம் த அனாயிண்டட் பர்சன், நான் முன்குறிக்கப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு முன்பாக தடைகள் எதிர்த்து நிற்க முடியாது. பொதுவாகவே மனித வாழ்க்கை எப்படின்னா, நமக்கு நடக்க போவதை எண்ணி என்ன பண்ணுவோம், கவலைப்படுவோம். இல்லைன்னா நடந்ததை நினச்சி கவலைப்படுவோம். ஒன்று நடக்க என்ன நடக்குமோ அப்படின்ற கவலை இருக்கும், இல்லைன்னா நடந்ததை நினச்சி கவலைப்படுவோம். பைபிள் சொல்லுது, உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடியால் நீ விடுவிக்கப்பட்டவன். யூ ஆர் அ ஃப்ரீ மேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நடந்ததை பற்றியும் கவலைப்படாத, நடக்க போகிறத பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நடந்தது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னங்க தீமை நடந்திருக்கு? இல்லை இல்லை இல்லை, தீமை நடக்க இருந்துச்சு, தீமை நடக்காமல் கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாம் ஆமேன்னு சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. தீமையிலிருந்து ரட்சிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். எல்லாம் சொல்லுங்கள், தீமையை நன்மையாய். உனக்கெல்லாம் என்ன தீமை நடந்திருக்கு எனக்கு தெரியாது. திடீர்னு வருது வசனம், உனக்கெல்லாம் என்ன தீமை நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிற தீமை நடந்திருக்கா, பயப்படாத, அதை நன்மையாய். வசனம் ஜெயிக்கன்றேன் நான், வசனம் கிரியை செய்யன்றேன், வசனம் வெறுமையாக திரும்பாதுன்றேன். ஆமாம், நான் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனாகிய கர்த்தர். ஆமாம், விடுதலைன்றது சும்மா சாதாரணம் இல்லை சார். எப்படி கவனிங்க, ஏன் விடுதலை, எப்படி விடுவிக்கிறார்? ஆமாம், இவ்வளோ நேரம் சொல்லிட்டோம் எப்படி விடுவிக்கிறார், ஏன் விடுதலை, இதையும் பார்ப்போம் இல்லையா? அடுத்த வசனம் 18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்பது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நாம் என்ன பண்ணுறோமா? நாம் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்கள், நாம் எல்லாரும். நீ விடுதலை ஆயிட்டல்ல, விடுதலை ஆன உடனே இந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும். எதுக்குள்ளே பிரவேசிக்கணும்? கர்த்தருடைய மகிமைக்குள்ளே. மகிமைனா செத்து போய் மேலே போகிறது இல்லை, அந்த மகிமை இல்லை. வெற்றி பெறுவது, ஆசீர்வதிக்கப்படுவது, உலகத்தை ஜெயிப்பது. ஆமாம், எதெல்லாம் உன்னை ஜெயிக்க முடியாமல் இருந்துச்சோ அதெல்லாம் சப்டியூ பண்ணுறது, அதெல்லாம் தேவனுக்கு மகிமை. நல்லா ஆமைன்னு சொல்ல கேட்குறேன். நிறைய அர்த்தம் சொல்லலாம், இந்த ஒரு அர்த்தம் இன்றைக்கி போதும். அதெல்லாம் என்னது? கடவுளுக்கு மகிமை. ஆமாம், பாவத்தில் இருப்பது தேவனுக்கு மகிமையா, பாவத்தை ஜெயிப்பது தேவனுக்கு மகிமையா? சொல்லுங்கள் சார். ஏழ்மையில் இருப்பது தேவனுக்கு மகிமையா, ஏழ்மையை தேவனுடைய நாமத்தினால் ஜெயிப்பது மகிமையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யமானா இருப்பது மகிமையா, தரித்திரனா இருப்பது மகிமையா? சொல்கிறவன் மட்டும்தான் ஆஸ்வதிப்பட, மற்றவெல்லாம் 10 பைசா வராது, பார்த்துக்க. ஆமாம், எதுவுமே. ஐஸ்வர்யமானா இருப்பது தேவ மகிமையா, தரித்திரமா இருப்பது தேவ மகிமையா? சத்தமா ஆமென். நான் எப்படி சொல்ல, தரித்திரன் ஐஸ்வர்யவானாவதே மகிமை. ஆமாம், பாருங்க. அப்போது எப்படி பார்க்குறோமா? நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்பது போல கண்டு. எந்த கண்ணாடி? வசனம் தான். கையை தட்டிடுங்கப்பா. அல்ல, வசனம் தான் கண்ணாடி. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இதில் பார்க்கணுமா? இதில் என்ன பண்ணணுமா? கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்ப்பது போல். உங்களை இங்கே பார்க்கணுன்றாரு அவர். என்ன சொல்கிறாரு? உங்களை இங்கே பாருங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களை இங்கே பாருங்க. எப்படி பார்க்கணும்? இயேசு கல்வாரி சிலுவையில் பாவத்திற்காக மரித்தார். எஸ், என் பாவத்துக்காக அவர் மரித்ததை நான் பார்க்குறேன், என் சாபத்துக்காக அவர் மரித்ததை பார்க்குறேன், எனக்காக அவர் அடிக்கப்பட்டதை பார்க்குறேன். ஆகையால் இந்த பூமியில் நான் வெற்றி பெறுவேன். நல்ல ஆமென் சொல்ல கேட்குறேன். நான் வெற்றி பெற்றவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், தேவ தயவுள்ளவனாய், கிருபையால் நிரப்பப்பட்டவனாய் கண்ணாடியில் பார்ப்பதை போல பார்த்து. ஆமென். நல்லா கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க சார். அல்லேலூயா. கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்கணுமா? நான் வெற்றி பெற்றதை பார்க்கணுமா? கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருப்பதை பார்க்கணுமா? கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நல்லா ஆமென் சொல்லுங்க. எப்படி சார் வெற்றி பெறுவது? ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைபிளை பார்க்கும்போது பைபிளாக பார்த்துறாத, இது ஏதோ கர்த்தருடைய வசனமாகவும் பார்த்துறாத. நான் இருக்கேன் இங்கே, இந்த ஒவ்வொரு எழுத்துலையும் எனக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது, என்னை மனதில் வைத்தே கர்த்தர் எழுதி இருக்கிறார். அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்காதவனா என்ன ஆசீர்வதிக்கப்படுவேன்? ஒரு ஆசீர்வதிக்கவும் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் இருக்கிறது ஒன்றும் தெரியாத. உன் முகமே உனக்கு தெரிலன்னா அப்புறம் எப்படி? ஆமாம், உன் முகமே உனக்கு சும்மா ஒரு கற்பனை என்ன? ஒரு ஆள் அவனுடைய முகத்தையே பார்க்கணுன்னு வச்சுப்போம். ஒரு ஆள் அவனுடைய முகத்தையே பார்த்ததில்லை, சரியா? என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்த்ததே இல்லை,
முகத்தையே, அவன் முகம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியவே. திடீர்னு அவனை ஒரு ஃபோட்டோவில் கொண்டு போய் காட்டுறீங்க, இது யார் தெரியுமா அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? சொல்லுங்க சார். ஏன்னா அந்த முகத்தை அவன் பார்த்ததே. அப்படிதான் சார் நிறைய கிறிஸ்தவன் தெரியுறான் ஊரில். அவன் ஒழுங்காக முகத்தை பார்க்காதனால அவன் நினச்சிட்டு இருக்கான் ஏதோ பிச்சைக்கார பையன்னு. கிடையாது. அவர் சொல்றார், நீ விடுவிக்கப்பட்டவன். நீ கையை மேலே தட்டி ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவ பையன் அப்படிதான் தெரியுறான். ஆமாம், ஆண்டவர் என்னை தரித்திரமாய் வாழ அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நான் பாடுபட்டு பரலோகத்தில் போய் தங்கத்தை பார்ப்பேன். ஆமாம், அங்கே போய் பார்த்தானா பார்க்கலனா என்னடா? அங்கே போய் மாட்டிக்கிட்டு மாட்டினா என்ன, மாட்டலனா என்ன? ஆமாம், தங்கம் இந்த பூமியில் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. நல்லா ஆமென் சொல்லுங்க. பணம் இந்த பூமியில் செலவழிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. வீடு இந்த பூமியில் வாழ்வதற்காக வாங்குவது. நான் பரலோகத்தில் போய் வீட்டில், நீ அங்கே போய் வாழ்ந்தானே வாழலாம், அங்கே போனாலே வாழலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க சார். நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமாம். அப்போ இங்கே பார்க்கணும், நம்ம முகத்தை எங்கே பார்க்கணும்? இதில் பார்க்கணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னெல்லாம் எனக்காக செய்திருக்கிறார். அவர் அதெல்லாம் செய்ததுனால் நான் அதை செய்யணுன்ற அவசியம் இல்லை. நான் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் தயவுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் கிருபைக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறேன், இந்த மாதம் இந்த மனதோட போங்க. இயேசு நம்ம இந்த மாதத்துக்கான பிரசங்கம் இல்லை இது. ஆமாம், இந்த மாத தொடக்க கூட்டத்தில் பேசணும். மாதத்துக்கான பிரசங்கம் இல்லை. எதற்கான பிரசங்கம்? உங்கள் வாழ்வாதாரத்துக்கான பிரசங்கம். ஒரு ஆமென் சொல்ல கேட்குறேன். அப்போது தினமும் என்ன பண்ணுங்கள்? பைபிளை நேசிங்க. அதை கரெக்டான கண்ணாடியில் படிங்க. லென்ஸு கரெக்டாக போடணும், அப்போ தான் கண்ணு நல்லா தெரியும். யாரும் ஐ டெஸ்டிங் போயிருக்கீங்க? இங்கே போயிருக்கீங்களா? ரீடிங் கிளாஸ் போகிறதுக்கு நான் போனேன் பாருங்கள், ஐடி டெஸ்டிங்கு. எல்லா லென்ஸும் நமக்கு பொருந்தாது. ஒவ்வொரு லென்ஸாக வைப்பான் அவன். ஒரு சில லென்ஸுக்கு போச்சா பெருசாக தருது. ஆமாம், இத்தினோண்டு எழுது 70 mm படம் மாதிரி தருது. அவன் ஒவ்வொரு லென்ஸாக வச்சு நமக்கு எது பொருத்தமாக இருக்குன்னு பார்ப்போம். அப்படி சரியான லென்ஸோடு இந்த பைபிளை படிக்கணும். பைபிள் எப்படி படிக்கணும்? கரெக்ட் லென்ஸை மாட்டணும். ஆமாம், மாட்டினா எல்லாம் க்ளீனாக தெரியும். எல்லாம் க்ளீனாக. ஆமாம், சரியான லென்ஸை மாட்டி படிக்கலைன்னா நான் ஒரு வீணாக போனவன், நான் ஒரு பாவி, ஐயோ அதாக்கும் இதாக்கும், பாஸ்டர் சபித்து விடுவார். நான் யாரையும் சபிக்கிறதில்லை. நான் யாரையும் சபிக்கிறது. ஏன்னா சபிச்சா நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்று செய்கிறேன், நான் ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம் வரும்னு தெரியும், அதனால் ஆசீர்வதிக்கிறேன். தப்பே செய்கிறவனே ஆசீர்வதிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமாக ஆமென் சொல்ல கேட்குறேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் சார். அப்போ நல்லா என்ன பண்ணுங்க? பைபிளை படிங்க. நிறைய பைபிளை கற்றுக்குங்க. வேதத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அங்கே பைபிளில் உங்களை பாருங்கள். நீங்கள் அடிமைகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, விடுதலை ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆவியானவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். வேற யார் உங்களை கட்டி வைக்க முடியும்? விடுவிக்கப்பட்டவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க.